இது எத்தனை சிலைகள் இருக்கும்? ஒரு கணக்கில் இருக்கும். இது உள்ள வீடியோ எடுத்தது இல்லையா? ஃபோட்டோ எடுத்துருக்கோம். வீடியோ எடுத்து பரவாயில்ல, ஃபோட்டோ வீடியோ எடுத்து கேமரா. வாவ், தேவா செம்மையாக இருக்குதுவா. மியூசிக்கே உள்ள ஒரு அமைதியை கொடுக்கும். ஓகே, உள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் வீடியோ சிசிடிவி கேமரா எது இருக்காங்க லாஸ்ட்டில். சரி, உள்ளே போயிட்டுருக்கோம். செம வைப்பாக இருக்குது. உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி அந்த மியூசிக் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மைக் வச்சுருந்தா கேட்டிருக்கோம். உள்ளே என்னது ஈரமாக இருக்குது. கிளம்பிட்டு ஓகே ஓகே. அப்படி மேலே இது கட்டினதோ, ஆனால் இப்போல்லாம் காங்கிரீட் போட்ட மாதிரி இருக்குது. இது ஒரு குகையாக தான் இருந்திருக்கு. இப்போதைக்கு காங்கிரீட் போட்டுருக்கோம். நம்மளும் வளைச்சி போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக சிவன் சிலைகள் தான். கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பக்தியாக மாறிடலாம். ஓம் நமக் சிவாய. வாட்டர் சப்ளை. ஓகே ஓகே. இந்த நீர்கள் தண்ணி எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம பாவத்தை அப்படியே கழுவிக்கிறதுக்காக இருக்குமாம்மா. ஓகே ஓகே. ஓட்ட வழி பார்ப்போமா? ஒரு பிரகாசமான ஒளி இருக்கிற மாதிரி இருக்கு. பாம்பு கிம்பே தான் வந்துடப்போகுது. தெரியுதா? அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. வந்துட்டு இதுதான் ஐ திங்க். இதுக்குள்ளே போய் எடுக்கிறதுக்கு எனக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னா கோயில் தான் எடுக்கலான்றியா? போகலாமா? சரி ஓகே. யாராவது திட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஓகே. சிலைகள்லாம் இருக்குது. உள்ளே போகணுமாம்மா. ஆனால் எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கல நம்ம. இது வரைக்கும் நாங்கள் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்க்கல. போர்டில் எழுதியிருக்கிற மாதிரி கேமரா வச்சுட்டு தான் உள்ளே போகக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா அந்த ஒரு தைரியத்தில் உள்ளே போகிறோம். ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். சரியாக மட்டும் யாராவது அங்கேருந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, உள்ளே போகலாம். ஓகே, நீ ஃபஸ்ட்டு போப்பா. என்னை விட்டு ஆளை பார்க்குறியா? பயமாக இருக்குடா. சரி ஓகே. கேமரா முன்னாடி போகிறனால போகலாம். குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. நிமிந்துக்கலாம். வாவ், செம்ம வைப்பில் இருக்குது. கொஞ்சம் இருட்டுக்குள்ளே தெரியலன்னு நினைக்கிறேன். இது கதவா? ஓகே. நந்தி ஐயா இருங்க ஐயா, உங்கள் காதுக்குள்ளே ஏதோ சொல்லணும் ஐயா. தோரணையாக அமர்ந்திருக்காரு. சூப்பர். இதெல்லாம் பழைய சிலை தான். ஓகே ஓகே. பார்த்தாலே தெரியுது ஸ்ட்ரக்சர். அந்த செதுக்குன சைடு லிங்கம் எல்லாமே பழசு. சைடு லிங்கம் எல்லாமே பழசு தான். இங்கே ஒரு பாதை போகுது. இது என்ன பாதை? கதை இருக்குது, இடம் இருக்குது. இது உள்ள கோயிலா? கோயில் சிலைகள் இருக்கு. கோயில் சிலைகள் இருக்கா? அதுதான் நான் சொன்னேன், அந்த லிங்கத்தை. ஓகே. அந்த லைட்டிங்ஸே செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஒரு பிங்க் கலர், பர்பிள் கலர் லைட்டு. சரி, சரியா தெரியுதான் தெரியல. சிலைகள் இருக்கா? சாமி கும்பிட்டுக்கலாமா? சரி ஓகே, நாங்கள் பாஸ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுக்கிறோம். A few minutes later. சாமி தரிசனம் முடிச்சாச்சு. அன்னைக்கு எப்பயுமே அந்த கேட் போட்டிருப்பாங்களா? பூஜை பண்ணும்போது மட்டும் திறப்பாங்க. ஓகே. பூஜை பண்ண மட்டும் பூசாரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ தான் இது எடுக்கக்கூடாது, கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. நினைக்கிறேன் இல்லை, எடுத்துக்கலாம். ஆனால் ஓப்பன் பண்ணப்போ எடுக்கக்கூடாது, அது ஸ்ட்ரிக்ட். பாதை போகுது. இது என்ன பாதை? இது உள்ள சிலைகள்லாம் இருக்கும். சிலைகள் தான் இருக்கும். இது போனதுக்கப்புறம் தான் நமக்கு வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோதான் இல்லை. ஆக்சுவலாக அங்கே நம்ம குனிஞ்சு வந்தோம்ல, அது கோயிலுக்குள்ளே வரும்போது கோயிலுக்கு மரியாதை தரணும்னு சொல்லிட்டு அப்படி பழைய காலத்தில் வீட்டு வாசப்படியே தலை குளிஞ்சு வர மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், பழைய காலத்தில் வீட்டு வாசலையே தலை குளிஞ்சு வர மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதனால தான் போல். இது என்ன தேவா? பழங்கால கோயிலில் மாடர்ன் டோர் இருக்குது. ஓகே, லேட்டஸ்ட்டாக அங்கே ஒரு ரூம் வேணும்னு சொல்லிட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நாகம்மாள் சிலைகள். ஓகே, நாக சிலைகள் நிறையா இருக்குது. தேவா இது என்ன? இது எதாவது ஐடியா இருக்கா?
இது ஆக்சுவலாக இப்போ தான் கண்டிப்பாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து 3 ஷேப்பில் வருதா, நம்ம ஓம் ஷேப்பில் வருதுல்ல. இப்போ தான் ஐடியா பண்ணி கட்டியிருப்பாங்க. இன்னொரு குகை போதா, ஏதாவது ஐடியா இருக்கா? வெளில போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே போகிற குகை, போகிற சைடாக இருக்கும். பூசாரி ரூம் பக்கம் போகிறது. பூசாரி அதே இடத்துக்கு தான் போகணுமா? இதெல்லாம் பூசாரிக்கு ரூம் பக்கம் போகிறது. அங்கே கோயில் இருக்குது. நாகம்மாள் அதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நந்தினா இங்கே சிங்கம் இருக்குது. இது யாரோட வாகனம்? இது காளி காளியம்மா. மாடம்னு சொல்லுவாங்க. ஓகே. மரத்தில் இதெல்லாம் நேர்த்திக்கடன் போட்டு கட்டி வைக்கிறது. நேர்த்திக்கடனா? நேர்த்திக்கடனில் கட்டி வைக்கிறது. என்ன மாதிரி நேர்த்திக்கடன், ஏதாவது ஐடியா இருக்கு? குழந்தை இல்லாதவங்க முன்னாடியில். ஓ, தொட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருப்பாங்க. தொட்டி இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்கெல்லாம், பேபி இல்லாதவங்கெல்லாம் இங்கே வந்து தொட்டி கட்டிட்டு போனோம்னா அவங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். தொட்டி இருங்க, தொட்டி அவங்க க்ளோஸ்அப் காட்டுறேன். எங்கே தேவா? ஓ, அங்கே இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் தொட்டி. தொட்டி இங்கேயும் விற்பாங்கல்ல. முதல் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. முதல் தொட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க போல், இப்போ ஐடியா இல்லை. பூசாரி தெரியாமல் கிடையாது. இங்கே நார்மலாக சேலையே கிழிச்சு, முந்தானியை கிழிச்சு போட்டுட்டு வந்த சேலையில் முந்தானியை கிழிச்சு கட்டுவாங்க. கல்லை வச்சு கட்டி விட்டுருவோம். ஓகே ஓகே. அது என்னென்ன ஐடியா இருக்காதாவா? எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. ருத்ராட்ச கொட்டையா? மாலை மாதிரி தெரியுது. தொடக்கூடாதுல்ல. அவங்க என்ன நீண்டுதலாக வச்சுருப்பாங்களோ. இல்லை இல்லை, இங்கே நெடுஞ்சிருக்கிறத பார்த்தா பலூன் பந்து மாதிரி இருக்குது பாரு, பந்துன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு சம்பிரதாயம் போல். ஓகே, இங்கே நம்ம இங்கே ஒரு சாமி இருக்காரு. இவங்க கும்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்துடலாம். A few minutes later. வந்தவழியை போயிருமா? சாமி கும்பிட்டாச்சு. வந்த வழியாவா? ஏன் தேவா? பூசாரி இருப்பார். பூசாரி இருப்பாரா? சரி ஓகே. இந்த இடத்து மட்டும் லைட்டாக கவர் பண்ணிக்கலாம், எட்டி பார்த்துட்டு ஓடிடலாம். இந்த பெண்டு திரும்ப. ஓகே ஓகே. இது வந்து நம்ம போகிற வழின்னு நினைக்கிறேன். அங்கே CCTV கேமராஸும் இருக்குது. இது கண்டிப்பாக பழைய சிலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் இருக்க எல்லாமே பழைய சிலை தான். சித்தர்கள் தானே. 108 சித்தர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வியூ செமையாக இருக்குது வெளிச்சத்தில். இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும், பட்டு அந்த பேர் நமக்கு டீட்டெயிலாக தெரியல. ஒருவேளை அந்த 108 சித்தர்கள் பேர் லாஸ்ட்டில் ஆட் பண்ண முடிஞ்சா ஆட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் அந்த கோயிலோட இது எக்ஸிட் மாதிரி மேலே ஒரு ஃபோட்டோ போட்டு மீண்டும் வருகின்ற மாதிரி அழகாக போட்டு விட்டாங்க. ஓகே ஃபைன். இதுவா? பின்னாடி 2 பேர் பார்த்தாங்க பார்த்தியா? ஆக்சுவலாக பின்னாடி 2 பேர் பார்த்தாங்க. பட்டை மூஞ்சிலாம் இருக்கா? இல்லை. ஓகே, அவ்வளோ பட்டை மாதிரி இருக்குது. இவர் தான் சித்தரா? ஓகே, சித்தர் சூரிய பகவான் ருத்ர பூலிங்கம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம அங்கே உள்ளே வளைஞ்சு போனோம்ல ஒரு பாதை. இதுதான் பழைய குடைவரை ஆரம்பிச்சது. இதுவா? பழைய குடைவரை கோயிலாம் நம்ம உள்ளே போனது. இங்கே வேல் வச்சு மறைச்சிட்டாங்க. நம்ம அங்கே குனிஞ்சு ஒரு பாதை போனோம்ல உள்ளேன்னு சொல்லிட்டு, அந்த பாதை தான் இது. ஓகே, போகலாமா தேவா? போகலாம். மறுபடியும் அந்த ஒரு சிவன் லிங்கம் நம்ம வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இங்கே ஒன்று இருக்குது பாரு, முன்னாடி நம்ம பார்த்தா அதே இது விளக்கு போடுறதுக்கு. ஸோ கோயிலில் கூட்டம் நிறையா இருக்கும். ஆனால் விசேஷ டைமில் அன்னதானம் போடுவாங்களா? அன்னதான டைம்லாம் நிறையா கூட்டம் இருக்கும் கோயில். இல்லை காசா? காசு இல்லை. ஜிபே பண்ணுவாங்களா? ஜிபே நடக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த கோயில் நம்மளை வழி அனுப்பி வைக்கிற மாதிரி அப்படியே போயிடலாம். சுற்றி இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு சில நேரம் நமக்குள்ளே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஊரை விட்டுட்டா சென்னை அது மாதிரி ஏரியாலாம் போயிட்டு, இது சும்மா ஒரு ஓரத்தில் இருக்க ஒரு பார்ட்டு தான். தேனியோட ஒரு ஓரத்தில் இருக்க ஒரு குட்டி பார்ட்டு. அது குட்டி பார்ட்டாக. இதுக்கு மேலே இந்த விளாக் கான்செப்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, எல்லா பற்றியும் தெரிஞ்ச ஒரு நபர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம அங்கே போயிட்டு சுற்றி பார்ப்போம்.
எல்லா இடத்தையும் புதுசாக எக்ஸைட்மெண்ட்டாக. அப்படியே அது தண்ணி வரைக்கும் போச்சுன்னா தண்ணி வரைக்குமா போமா? ஓகே. இப்போ இன்னொரு புது இடம். கமனில் கழுவி ஊற்ற போகிறாங்கடா. மூஞ்சி பார்க்குற மாதிரி இங்கே சாதிக்கிறதுக்கு மூஞ்சி தேவையில்லை தேவா. அப்படி இல்லை. ஓகே, இப்போ நம்ம அந்த கோயில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தாச்சு. பட்டையை பார்த்தீங்கல்ல, பக்தி முத்திருச்சு. ஓகே, ஆனால் பரவாயில்ல. கோயில் பற்றி ரிவ்யூ கேட்கலாமா? ஆக்சுவலாக நீ தான் என்கிட்ட கேட்கணும் ரிவ்யூ. இவர் வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காரு இந்த கோயிலுக்கு. நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன் சென்னையில். அந்த மாதிரி இந்த இடைஞ்சல்வாங்கல்ல, அது மாதிரி இருந்துட்டு வேலைக்கு போக வந்து தூங்க அப்படி இருந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் வந்து பார்க்கும்போது நான் சென்னைக்கே போகல, இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறேன் நான். தேனியில் பார்க்கவே செம அழகாக இருக்குது. ஆனால் உள்ளே அந்த குகை செமதவா இருந்துச்சா? நான் ப்ராமிஸாக எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி இருக்கும்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி, நீ ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் காட்டணும்னு வேறு ஆசைப்பட்ட, அதனால் வந்து இப்போ பார்த்தவங்கெல்லாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இன்னும் கொஞ்சம் த்ரில்லான இடத்துக்குலாம் போகலான்னு நினைக்கிறேன். இன்னும் த்ரில்லாவா? ஹாரர் அதை பாருங்க, ஹாரர் வைப்பில் ஏதாவது இடத்துக்கு கூட்டு போறியா? ஹாரர் வைப்லையா? இருக்குது, நிறையா இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஹாரர் வைப்பில் போகிறோம். ஆனால் பகலில் ஹாரர் வைப்பில் உங்களுக்கு கோயிலே வேணுமா, இல்லை அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல், பழைய ஸ்கூல் அந்த மாதிரி எது வேணுமா? இரு, அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. என்னை கேட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ண இடத்துக்கு நான் பகலில் தான் போவேன். எனக்கும் கொஞ்சம் பயம்தான். இதை பார்த்தே கொஞ்சம் ஹாரர் வைப் மாதிரி தான் இருக்குது நைட் நேரத்தில். பகலில் அழகாக தெரியறதுலாம் நைட்டு ஹாரராக தெரியும் போல். லொக்கேஷன் செமையாக இருக்குது. இதில் மழை வேறு வரப்போகுது இல்லை? ஆமாம், மழை வர மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் மாறுது. மழை வர மாதிரி கிளைமேட் மாறும்போது இன்னும் பார்க்க அழகாக தான் இருக்குது. இடையில டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது. பார்த்து வாடா, ஒரு ஏற்றிட போகுது. முட்டாதா? வணக்கம் சார். ஓகே, ஃபைன். தேவா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு தேவா. இப்போது இது விவசாயம் பண்ணுறாங்க, தண்ணி இப்படி நம்புச்சுன்னா அந்த இதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது? பிரச்சனை இல்லை, எல்லாம் பயிரெல்லாம் வீணாக போயிடும். பயிர் வீணாக போயிடும், பயிர் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் மழை வந்தால் விவசாயிகளுக்கு கஷ்டமா? ஆமாம், மழை வந்தால் இப்போ ரொம்ப நாள் கழித்து மழை வந்துச்சு அப்படின்னா அது தெரியாது. ஓகே, பயிர் நல்லா பூமி ஈரமாகும். இது தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால பேக் கூட நான் போட்டுக்கிறேன். பேக் இது தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால பூரா பயிரெல்லாம் அழுகிரும். அப்படியா? ஆமாம். அப்போ இங்கே இருக்கிறதுலாம் இட்ஸ் அ டேஞ்சர் ஜோன், அப்படி தானே? ஆமாம். அதுவும் இந்த பக்கம் உள்ளே தள்ளி போகும்போது நிறையா இப்போ அது எத்தனையோ ஏக்கர் சொன்னாங்க, அது பூராமே டேமோட சேர்ந்தது. அப்படியா? தண்ணி பூரா நின்று அழைச்சிரும். ஓகே. அதில் போட்டிருக்க விவசாயம் இந்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது. பயிரெல்லாம் அழியிடும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த தேனி காட்டாத்து. தேனி காட்டாத்து வெள்ளம், சரியான வெள்ளமா 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. அப்படி நாங்கள் யோசிச்சு பாருங்கள், 35 இயர்ஸுக்கு ஒன் நடக்குது. இல்லை 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இதை விட பயங்கரமானது. இதை விட பயங்கரமாக இருக்கு. ஆமாம், அது தேனி பஸ் ஸ்டாண்டெல்லாம் தண்ணி. அது தேனி பஸ் ஸ்டாண்டெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது அதை விட கம்மி. தேனி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு செம ஏத்தமாக இருக்கும் அந்த இடத்துல. அப்படி தானே? எத்தோன்னு சொல்ல முடியாது, ஹைட்டு தான். ஆனால் ஆற்றோட லெவலுக்கு தண்ணி வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தண்ணி வந்த அந்த 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த ஆற்றோட பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு வந்துச்சு தண்ணி. அப்படியா? ஓகே. இப்போ இந்த தடவை வந்து இந்த மாதிரி வெள்ளம் வந்து ஒரு 5-6 வருஷமாக 7 வருஷமாக ஆகும் அந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு. ஓகே. இப்போ எனக்கு பேர் கிரில்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. என்ன பாதையை காணா, எப்படி போகிறது? அவ்வளோதான் பாதை எண்டு, அவ்வளோதான். ஓகே, இதோட முடியுது போல். இது பூராமே விவசாய நிலம். ஆறு இங்கே இல்லை, ஆறு அந்த எண்டில் இருக்குது. ஓ, இது ஆறே கிடையாது? இது ஆறு கிடையாது. ஆறு வந்து அந்த லாஸ்ட்டோட எண்டில் இருக்குது அந்த ஆறு. ஓ, வைகையாறு ஆறே கிடையாதான். ஆனால் பார்க்கும்போதே ஒரு ஆறு ஒரு குளம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது டேமு, அங்கே தண்ணி அடைச்சாங்கன்னா இங்கே வரைக்கும் ஃபுல்லாயிரும். ஓ, இந்த டேம் வைகை டேமில் தண்ணி அடைச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் தண்ணி ஃபுல்லாயிரும், மேலே வரைக்கும். விவசாய நிலம் பூராமே நிறையா பாதிக்கப்படும். விவசாய நிலம். ஓகே, இங்கே விவசாயம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது போலையே. என்னதாவா நிலத்தை வாங்கி போட்டோம் நாங்கள் முட்டைக்கோஸில் பார்த்த மாதிரி. இது அவ்வளோ இது இல்லை. ஆக்சுவலாக அங்கே கட்டி ஒரு பாலை மாதிரி செஞ்சு விட்டு தண்ணி அப்படி ஓடுற மாதிரி வச்சுட்டா. பாலை மாதிரி செஞ்சு விட்டு தண்ணி இந்த வரப்பு தோண்டுவாங்கல்ல, இந்த குழி மாதிரி தோண்டி. இல்லை, இது பூராமே பள்ளம், அப்படிலாம் பண்ண முடியாது. அது வைகை டேமில் அடைச்சது தான். அது வைகை டேம் ஓப்பன் பண்ணால் தான் இங்கே தண்ணி வற்றும். வைகை டேம்லேருந்து இது வரைக்கும் இப்படி வருதுன்னா ஒரு நாள் வைகை டேமையும் போய் பார்த்துருவோம். கண்டிப்பாக போகலாம். வைகை டேம் கண்டிப்பாக போகலாம். வாக்கு கொடுத்துட்டீங்க தேவநாதன், கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் வைகை டேம் கண்டிப்பாக. ஓகே, நம்ம இன்னொன்னா வைகை டேமில் பார்க்கலாம்.
அவ்வளோதான் போல் இது. இதுக்கு மேலே பாதை அவ்வளோ பூரா இதுக்கு மேலே பூரா வயலுக்குள்ளே போகிற பாதை. வயலுக்குள்ளே போகிற பாதை. ஆமாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம இப்போதைக்கு நம்ம போக முடியாது. ஒரு நாளைக்கு தண்ணி வற்றும் போது ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம் வயலை. ஓகே, தண்ணி வற்றும் போது இங்கே வயல்கள் வந்து பார்த்துட்டு ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து கறிங்கந்தி சாப்பிட்டு போகலாம். அத்தை மரம் ஓரத்தில் ஒரு அத்தி மரம் இருக்குன்னு. ஓகே, ஆனால் அப்படிப்பட்ட அத்தி மரம் இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இல்லை, அத்தி மரம் இல்லை. சரி, நம்ம விளாக் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த கோயில் வந்துட்டு குகைவரை கோயில்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். உள்ளே செம வைபாகவும் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு விளாகில் மீட் பண்ணலாம். பாய் பாய். நம்ம அடுத்த விளாகில் போயிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சு, இந்த இடம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு விளாகில் மீட் பண்ணலாம். தலைவர் வந்துட்டார். பாய் ப்ரோ. வண்டியார் அதை ஓடிடலாம். பாய். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.